அரசியலுக்கே வந்தோம். குறைத்த கூட்டத்திற்கே அந்த நேர்மை இருக்கிறது. நேர்மையே இல்லை என்று சொல்லவில்லை. நேர்மையாளர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏன் அங்கே இருக்க வேண்டும்? நேர்மையான ஒரு கட்சியில் ஏன் இருக்கக்கூடாது என்பதுதான் பிரச்சாரத்துல பேசுவதற்கு அனுமதி உங்களுடைய ஆளுங்கட்சியோட தலையிட அவங்களுக்கான விமர்சனம் அதிகமா இருக்குங்கிற காரணத்தினால தடை வச்சுட்டாங்க. அதை விட அவர்களுக்கு விமர்சனம் இருக்கிறது என்பது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாடகங்களும் இருக்கிறது, தமிழ்நாடுகளும் இருக்கிறது. அவர்கள் வாழ்வது விமர்சனம். எங்கள் புகழ் கூடும் என்பதும் மக்கள் ஆதரவு எங்களுக்கு அதிகரிக்கும் என்பதும் வேண்டுமானால் அவர்கள் பதற்றமாக திரையுலக கூட்டணியில ரஜினிகாந்த் நீங்களும் பல்வேறு சாதனைகள் வெற்றிகள். அதே போல இப்ப தற்சமயம் அரசியல்ல ஒரே கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கிட்டது ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கான நேரம் வர வேண்டும். அதற்கு முதலில் அவர்கள் 31ஆம் தேதி பொறுத்திருந்து பார்த்து விட்டு அதற்கு பதில் சொல்வது சரியா? சார் பாஜக அதெல்லாம் கட்சி அம்சங்கள் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. அது சொல்வது நியாயமாகவும் கண்டிப்பா கூடிய மதுரையில தான் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு மதுரை மீதான இங்க ஒரு மலை மேலே ஏற்கனவே சத்தம் போட்டா பரமக்குடி கேட்கணும். அவ்வளவு கேட்டோம். ஏன் மதுரை என்று யாரும் கேட்க மாட்டார்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த கேள்வியும் கேட்டுருக்கீங்க. அதாவது இது நான் இந்த ஊருக்கு வந்துதான் என் ஊருக்கே போக முடியும். இங்க ரயில் மாதிரி தான் போவோம். பஸ் பிடிச்சிட்டு என் ஊருக்கே போவோம். அதனால இது எனக்கு நெருக்கமானது என்று சொல்வது வந்து மிகையாகவோ பொய்யாகவோ. சார் இப்போ பாஜக சார் தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்க போட்டியிடல, இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடுவீங்களா? போட்டியிட்டா எங்க போட்டியிடுவீங்க? கண்டிப்பாக போட்டியிடுவேன். எங்கே என்பதை இப்பொழுது சொல்வது உச்சிதமாக இருக்காது என்பது. சார் இப்போ பாஜக தலைவர் ஒருத்தர் வந்து உங்க நண்பர் ரஜினியை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல நாங்கள் ரஜினியை வந்து ஒரு 6 மாசம் கால் சீட்டுக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சினிமாவில் கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது நாத்தியவாதி என்ற பட்டத்தை நான் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. காரணம் அது ஆத்திகத்தில் கொண்டு பட்டம். பகுத்தறிவுவாதிங்கிறத கரெக்ட். பகுத்து அறிந்து புரிந்து கொண்டால் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய தனிமனிதனாக என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய மக்களுக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டை என்பதற்கு. ஏனென்றால் என்னுடைய பகுத்தறிவை பற்றியதுதானே தவிர உங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரான வாதங்களை வைப்பது என் வேலை. அதற்கு என்னை விட சிறந்த குழுவாக இருக்கிறார். நியாயம் இல்லாம உங்க பேரு அவங்க வயசுல அடிக்கிறாங்கிற அந்த பதட்டம் வந்ததுனால நான் அவங்களுக்கு வந்திருக்காங்க. இதுலயும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய அழுத்தமான விவசாயத்தை செய்து கொடுக்கக்கூடிய நம்பிக்கை இது அவர்களுக்கு ஊர் விளைவிக்கும், அவர்கள் வாழ்வாதாரத்தை குறைக்கும் என்பதுதான். மக்கள் நீதி மையத்தின் பிரதிநிதிகள் டெல்லிக்கு சென்று அவர்களுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோஷத்தில் எழுப்பிவிட்டுதான் வந்திருக்கிறார்கள். எங்களது ஆதரவு கண்டிப்பாக நேற்று கூடிய கூட்டத்தை நீங்க பெருமையா ட்விட்டர்ல போட்டிருந்தீங்க. ஆனா நடிகர்ன்ற முறையில தான் மக்கள் பண்ண வராங்க, மக்கள் அவர் எளிதா ஏத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம். நீங்க யாரை பத்தி சொல்றீங்க சார்? யாரை பத்தி சொல்றீங்க? எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்றீங்களா? கமலஹாசன் சாரை பத்தி சொல்றீங்க? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தான். அதையும் பார்க்க வருவாங்க, இது அதை தாண்டியும் பார்ப்பாங்க. அப்படி பார்ப்பதனால நம்ம புரட்சி தலைவராக சார் அது எல்லாமே, அதாவது கூடுற கூட்டம் எல்லாமே வாக்குகளா மாறுமா அப்படின்றதே தொடர்ந்து அமைச்சர்கள் எல்லாமே வந்து அதிமுக அமைச்சர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது நடிகர்கள் அவங்க நைட்டு தூங்க வேணாமா? ஏதாவது ஆளுநர் சொல்லிட்டு
சார், மக்கள் நீதி மய்யம் ஆரம்பித்து தொடர்ந்து இப்போ ஒரு 3வது தேர்தலை சந்திக்க போகுது. இப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சதோட பயணம் வந்து ஒரு நேர்மறையான பயணத்துல போயிட்டு இருக்கீங்களா? நேர்மை அதுல ஒரு பஞ்சமும் கிடையாது, நேர்வழிக்கும் பஞ்சம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் எங்கே எப்ப அவரெல்லாம் கணக்கே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று புத்தகங்களை வைத்து கணக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். எங்கே நாங்கள் ஜெயிக்க போறோம். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி எதிர்கட்சி ஆக போதா அல்லது ஆளுங்கட்சி ஆக போதா? நாம வந்ததே ஆளுநர் சார். அதாவது கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட், அதாவது நான் ஒரு கமிஷன் ராஜ்யமா சொல்லிக் கொண்டிருந்தேன். அதை மிஷன் ஓரியன்டாக ஆக்க வேண்டும். ஒரு லட்சியத்தை நோக்கி பயணமாகும். கையூட்டை நம்பிய ஒரு அரசாக இல்லாமல் லட்சியத்தை நம்பிய பயணமாக இருக்க வேண்டும். அதற்கு முதல் கரப்ஷனை ஒழிப்பதற்கான இந்த மேல் மட்டத்திலிருந்து அதை செய்ய தொடங்க வேண்டும். கண்டிப்பதன் மூலம் மட்டுமே லஞ்சமும் ஊழலும் புரிந்து விடாது. மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளை 2 வருடமாக எல்லா தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சர்வே சந்தேகத்தால் கூட அவர்களுக்கு அந்த அறிவுரை பயிற்சியை கொடுக்கிறோம். சிறு குறு நிறுவனங்களை வந்து அழுத்துறது மாதிரி தான் இருக்கிறாங்க. கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக இது இருக்குமா, கொள்கை இருக்குமா, இல்ல சிறு குறு நிறுவனங்களை வளர்க்கிற மாதிரி? அதாவது கார்பரேட் கம்பெனியே கூடாது என்று சொல்லுவது கடமைதான். ஏன்னா அந்த பெரிய பெரிய வர்த்தகங்கள் நடத்தே ஆக வேண்டும். ஒரு நாடு பெருநாடாக வளர வேண்டும். ஒரு மாநிலம் ஒரு நகரம் மாநகரமாக மாற வேண்டும் என்றால் இந்த பெருந்தொழில்கள் அங்கே வந்து மதுரையில் ஆரம்பத்தில் அதற்கு உதாரணமாக இருந்த இடம்தான். அதே நேரத்தில் சிறு தொழிலாளர்கள் ஒரு 50 பெரிய கம்பெனிகள் தமிழகத்தில் இருந்தது என்றால் அதற்கு நிகராக சிறு குறு தொழிலாளர்கள் ஒரு 5 லட்சம் பேர் இருந்தால் 2 கிட்டத்தட்ட சமமாக வருமானத்தை பொறுத்தவரை சுபீட்சத்தை பொறுத்தவரை அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை நாங்கள் சார், இப்ப அரசியலுக்கு வர நடிகர்கள் எல்லாருமே என்னன்னா நான் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு தொடர்ச்சி எம்ஜிஆர் வந்து ஒரு அவர் மட்டுமே எம்ஜிஆர், நான் கமல்ஹாசன். இல்ல அதான் அதை வந்து நாளைக்கு பதவி பிரமாணம் பண்ண வைக்கும் போது அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதான் நீங்க பதிலே சொல்லிட்டீங்க. தோற்றத்தை உருவாக்குகிறார்கள், அது எங்கள் தோற்றம். சார், நீங்க கட்சி வந்து நேர்மையான இதுதான் கொண்டு போறது ஏன் சொல்லிருக்கீங்க, ஆட்சியும் அப்படிதான் கொண்டு போகுது. ஆனா இப்போ வந்து ஒரு கார்பரேட் தான் உங்களை ஏற்றுவதாக எந்த கார்பரேட் சொல்லியிருந்தேன்? ஏன்னா அது தெரியாம நாங்க வாங்கிட்டு உங்களை ஏற்கிறாங்க. அதாவது ஒரு கட்சி செலவு பண்ணா அது அவங்க ஏற்படுவது பிக் பாஸ். இது வந்து அதை விட பிகர் பாஸ். நீங்க அதாவது முன்னாள் முதல்வர் கலைஞர், அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு சொன்னேன். எங்க அப்பா இளைஞராக போது நீங்க ஏன் வரலன்னு கேட்டீங்கன்னா அவர் அதை பத்தி யோசிக்கல, அவ்வளவுதான். அதே மாதிரி நானும் அதை பத்தி யோசிக்கல. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அரசியல் என்று கேட்டார். ஒரு கிட்டத்தட்ட 30 அதற்கு முன்பாக அப்ப நான் சொன்னது வந்து அதான் நீங்க இருக்கீங்களா, நாங்க இந்த வேலை பார்த்து போறோம் அப்படின்னு ஜோக் எடுத்தேன். அப்ப நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்பது நாங்கள் செய்து கடுமையா உழைத்து செய்த தொழிலேயே நாங்கள் போட்டியாளர்களாக இருந்ததில்லை. மக்கள் பார்வையில் அப்படி வச்சு விளையாட்டா நல்லா இருக்குன்னு நினைச்சு இந்த நுகு பொம்மைகள் வைக்கிற மாதிரி எங்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவ்வளவுதானே தவிர மற்றபடி எங்களுக்கு தெளிவான பாதை இருந்தது. அவரவருக்கு தனி வழி இருந்தது. அதை பற்றி கொண்டுதான் நாங்கள்
முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க அந்த பிரச்சாரத்தில் அவர் முன்னிலைப்படுத்த ஏன்னா அவர்களுக்கு வெவ்வேறு வேலைகள் இருந்ததை தவிர நட்பும் கட்சிகளின் தோழமையும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. சார், மதுரையை இரண்டாம் தலைநகரமா கொண்டு வரதுக்கு மதுரை இரண்டாம் தலைநகரமா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நேற்று நீங்க மேடையில பேசியிருந்தீங்க. தொடர்ந்து அதிமுக அரசும் அந்த வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் சாத்தியப்படுத்தும்? மதுரை வளர்ச்சிகளுக்கு மக்கள் நீதி செய்வோம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இருக்கீங்க? கண்டிப்பாக நான் சின்ன பையன்ல இருந்து இந்த மதுரையில் கிடக்காமல் எங்க ஊருக்கே போக முடியாது. ஆனால் வர வர மதுரை இன்னும் அவருடைய சுற்றுச்சூழல் எல்லாம் இன்னும் மோசமாகித்தான் போய்கொண்டிருக்கிறதை தவிர சிறப்பாக இருக்கிறது என்று பல நூற்றாண்டுகளான சரித்திரம் கொண்ட தமிழக அரசு வந்து நீர் மேலாண்மையும் சரி நீர் மேலாண்மையும் சரி பல்வேறு திட்டங்களை வந்து சிறந்த மாநிலம்னு மத்திய அரசே விருது கொடுத்துருக்கு சார் அப்படின்னு அமைச்சர்களே சொல்றாங்க. மத்திய அரசு நாங்க பேச முடியாது, மக்கள் சொல்லணும். மக்கள் நீதி மையம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும்? நல்லதுக்கான எல்லா கையெழுத்தும் ஒரு கையெழுத்து மாற்றப்பட்டு அதனால தமிழகத்தை நல்வழிப்படுத்த சீரமைக்க எத்தனை கையெழுத்து தேவைப்பட்டாலும் இங்கு வச்சுன்னா கை நாட்டு வைப்பேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே முழு நேர அரசியல இருந்து மக்களை சந்திக்கிறதா சொல்றாங்க. ஆனா நீங்க வந்துட்டு அப்பப்போ வந்து மக்களை சந்திக்கிறதும் படப்பிடிப்புகள் அதுல போறதுனால எப்ப முழு நேர அரசியல்ல கமலஹாசன் ஈடுபடுவார்? முழு நேர அரசியலில் அவர்கள் சந்திப்பதாக இருந்தால் நஜாபுரியின் போது போய் திரு காந்தியார் அவர்களுக்கு